ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியா ஒரு வலிமையான, தன்னம்பிக்கையான மற்றும் திறமையான தேசமாக உருமாறியதற்கான சான்று என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விவரித்துள்ளார். இதுகுறித்து வியட்நாமின் ஹனோயில் இந்திய புலம்பெயர்ந்தோர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஒருபோதும் அணு ஆயுத மிரட்டலுக்கு அடிபணியாது என்றும் எதிராளியின் எந்த ஒரு தவறான முயற்சிக்கும் உறுதியான பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் எட்டப்பட்ட முன்னெப்போதும் இல்லாத முன்னேற்றத்தின் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்து வளர்ந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உலக அமைதி, பகிரப்பட்ட வளர்ச்சி மற்றும் செழிப்புக்காக இந்தியாவுடன் கைகோர்க்குமாறு சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்ததோடு தேசத்தை கட்டி எழுப்புவதில் பங்களிக்குமாறும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். जब से हमारी गवर्नमेंट आई है, हर भारतीय के जीवन में एक सुधार देखने को आपको मिलेगा. आंकड़ों के माध्यम से भी, व्यक्तिगत धरातल पर जाकर देखेंगे, गांव में भी एक बहुत बड़ा सुधार लोगों के अंदर देखने को मिला है. यह हमारी गवर्नमेंट के परफॉर्मेंस के कारण ही संभव हुआ है और हमारी सरकार के विकास के मॉडल को आज अर्थशास्त्री, जितने इकोनॉमिस्ट हैं, वह न्यू वेलफेयरिज्म यानी कल्याणकारी राजनीति का एक मॉडल मानते हैं.